ஐயா அப்படியே இது நீங்கள் எதாவது பேசிட்டீங்க. நான் ஒரு அழைப்பு ஐயாவுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு வந்துடுறேங்க. ஐயா வணக்கம் ஐயா. குணா ஐயாவை காணுங்க. ராஜேந்திரன் ஐயா கேட்குதுங்களா ஐயா? ஐயா ராஜேந்திரன் ஐயா கேட்குதுங்களா? ராஜேந்திரன் ஐயா பாடல் வாசிக்கிற வாய்ப்பு இருந்தால் வாசிங்கய்யா. ஐயா நீங்க அருண் பிரகாஷ் ஐயா வரலையா? இன்னைக்கு ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாருங்க. நம்ம தாங்க ஐயா சரிங்க ஐயா. பார்க்கணும். சரிங்க ஐயா. பாடல் எண் 71 ஆரம்பிக்குது போட்டிருக்கீங்க. அதில் ஆமாங்க. பாடுறீங்களா? வாசிங்க ஐயா. குணா ஐயா வந்ததுக்கப்புறம் நம்ம குழுவை பற்றி பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, 18 சித்தர்கள் போற்றி போற்றி. இன்றைய பாடல் 71 ஆரம்பித்து நம்ம பார்க்க போகிறோம். காணப்பா பராபரத்தின் மேலே ஆறு கைவிட்ட அகண்ட நிற்குணத்தால் என்று பூனப்பா நிற்குணத்தான் நிகராகத்தான் புகழான நிர்மலந்தான் போதாந்தம் தோணப்பா இவையை ஆறும் காணப்போக சொல்லுகின்ற வார்த்தை என்றால் கேட்டிருப்போம். ஊனப்பா சடம் விட்டே அறிவு விட்டே உற்று நின்று அண்டத்தே அறிந்து கொள்ளே. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். காணப்பா பராபரத்தின் மேலே ஆறு கைவிட்ட அகண்டமு நிற்குணத்தான் என்று கைவிட்ட அகண்டமு நிற்குணத்தான் என்று பூனப்பா நிற்குணத்தான் நிகராகத்தான் புகழான நிர்மலந்தான் போதாந்தம் தோணப்பா இவையாரும் காணப்போக சொல்லுகின்ற வார்த்தை என்றால் கேட்டிருப்போம். ஊனப்பா சடம் விட்டே அறிவு விட்டே உற்று நின்ற அண்டத்தே அறிந்து கொள்ள. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. காணப்பா பராபரத்தின் மேலே ஆறு, பராபரத்தின் மேலே ஆறு கைவிட்ட அகண்டமும் நிர்குணத்தாலான ஒன்றும் பூனப்பா நிர்குணந்தான் நிகரான காரந்தான் புகழான நிர்மலந்தான் போதத்தந்தம் அப்படிங்கிறாங்க. இது கடந்த பாடல்களை நம்ம அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா, பழைய இதுக்கு முந்தைய பாடல்களை அடிக்கோடிட்டு பார்த்தோம்னா இதை பற்றி தாங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே வாசியை பற்றி தான். அதுக்கு முன்னாடி வந்த பாடல்களும் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த வாரங்களில்.
அந்த அடிப்படையில் காணப்பா பராபரத்தின் மேலேயாறு கைவிட்ட அகண்டமும் நிர்குணந்தான் ஒன்று. கைவிட்ட அகண்டம் நிர்குணம் ஒன்று. பூணப்பா நிர்குணந்தான் நிகரா அந்தன் புகழான நிர்மலந்தான் போத தத்தம். தோணப்பா இவையாறும் காணப்போகச் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டிருப்போம். ஊனப்பா சடமிட்டே அறிவு விட்டே உற்றுநின்ற அண்டத்தை அறிந்து கொள்ளே. இப்போ இந்த இதில் பார்த்தா உனப்பா சடம் விட்டே அறிவு விட்டே, அறிவு கடந்த நிலையை, இப்போ வேதத்தின் மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னு. இந்த அறிவெல்லாம் கடந்த அறிவுங்கிறது இவங்க என்ன சொல்லுவாங்க, உலகியல் அறிவில் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த அறிவெல்லாம் கடந்ததுக்கு பிறகுதான் அண்டத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த பாடலை பார்க்குறேன். உற்றுன்ற அண்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்கிறதா பார்க்குறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. ஐயா எனக்கும் கருத்து ஒன்றும் தெரியலைங்க ஐயா. இதில் வந்து பாட்டு வந்து காணப்பா ஒரு இதுவாக சொல்கிறாங்க, ஒரு ஸ்லாங்காக சொல்லிட்டு பராபரத்தின் மேலே ஆறு, பராபரத்தின் மேலே ஆறு அந்த கைவிட்டு பராபரங்கிறது சகசிரார சக்கரத்தை பார்க்க சொல்கிற மாதிரி தோணுதுங்க எனக்கு. கைவிட்ட ஆறுன்னா ஆதார சக்கரங்கள் ஆறைக்கும் கடந்த நிலையில் தான் 7வது சக்கரத்தில் நிற்கிறோம். அதையும் கடந்த தான் வெட்டவழி தரிசனம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கப்படி இதெல்லாம் ஆதார சக்கரங்களுக்கெல்லாம் கடந்த அப்பாலை செல்லக்கூடிய அந்த இடத்த சொல்லியிருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க ஐயா. அதாவது இப்போ அருண் பிரகாஷ் ஐயா இருந்தாங்கன்னா அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட பார்வை இந்த மாதிரி. நம்ம சொல்லுங்க ஐயா. இல்லைங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது நம்ம இப்போ நம்ம பார்வையில் பார்க்க தான் நமக்கு அது புரியும், அதிகமாக புரியும். பார்க்க தான் புரியும். அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த 6 ஆதாரத்தை ஒன்று நம்ம உடலில் வந்து 6 ஆதாரம் இருக்கும்போது 6 ஆதாரத்தையும் கடந்து கைவிட்டனா கடந்து அகண்டம் அது வந்து அதையே ஆழ்ந்து 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 மேலே நோக்க போகும்போது நிர்குணத்தான் என்றது இறைவனை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிர்குணத்தான்ங்கிறது இறையை தான், இறையாற்றல் தான் சொல்லுது. வெட்ட வழியை சொல்கிறது தாங்க அந்த நிர்குணத்தான். அதாவது மூலாதாரத்துல ஒரு ஆதாரமா கடந்து கடந்து வாழையா இருந்தாலும் வந்து குண்டலின் சக்தியா இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்த பயிற்சி மூலம் அந்த பயிற்சியில வந்து இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஆதாரமா கடந்து கடந்து துரிய நிலையில வர்ற மட்டும் அதை கடந்து போகும்போது தான் இப்ப அதுக்கு மேல வந்து அந்த பரவ வெளியில கலப்புறம் துவாதசாந்தத்தை மேல போய் அதை தான் துவாதசாந்தம் மேல அப்படியே வந்து அங்க என்னன்னா சந்திர மண்டலத்தில் நம்ம தொடரும்போது தான் இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நிர்குணத்தான் சந்திர மண்டலத்துக்கு மேல போனாலே அந்த பறவெளி ஆயிடும். அங்க போனா நிர்குணத்தானா மாறிடுவாங்க. நிர்குணத்தானா நம்ம முழுமையா நம்மளுடைய குணம் வந்து தூய்மை அடையும். சந்திரனுடைய அந்த வெளிக்கு போகும்போதே நம்ம உடம்புல இருக்கிற அந்த 6 ஆதாரங்களை கடக்கும் போது அந்த முழுமையை நம்ம அடையிறோம். நிர்குணத்தானான்ற மாதிரி மாறுறோம்னு அவங்க ஐயா அது சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. இதுல வந்து சில கருத்து இருந்தாலும் அது பொறுத்தரணும் மற்றவங்களா இருந்தாங்க ஐயா. நீங்கள் சொல்கிற சரிதாங்க ஐயா. நிர்குணத்தான்ங்கிறது புகழான நிர்மலம்தான் போதாந்தம். அது நம்ம வந்து இந்த புகழுக்காகலாம் எதுவுமே செய்யாத நிர்மலமா செஞ்சபோது தான் நீங்க வந்து இந்த போதாந்தம்னா ரொம்ப பெரிய பெரிய போதாந்தம்ன்றது ஒரு ஆனந்தம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி செய்யும்போது தான் நமக்கு வந்து நிறைய இந்த இறைவனிட போகிறதுக்கு நமக்கு அந்த அந்த எல்லாத்தையும் கடக்கணும். கடந்தோன்னா இறைநிலையை நம்ம அடையலாம். நம்மகிட்ட இருக்க அந்த அருகுணம் சொல்கிற பேராசை, கடும்பற்று, சினம்லாம் இதெல்லாம் வந்து கடந்து கடந்து போகும்போது தான் நம்ம நிர்மலம் அதெல்லாம் கடந்து நிர்மலமாக இருக்கும்போது அப்போ போதாந்தம் நம்ம அடையலாம். தோணப்பா இவையாரும் காண போக சொல்லுகின்ற வார்த்தை என்றால் இந்த இந்த பஞ்சமா பாதகமா சொல்ற மாதிரி இந்த 6 குணத்துல வந்து கடத்திட்டனாக்கா ஊனப்பா ஜடம் விட்டு அறிவு விட்டு உத்து நின்ற அண்டத்தை அறிந்து இந்த ஜடன்ற இந்த உடல் அறிவுன்றது மனசு அந்த மனசையும் உடல்ல இருக்கிற மனசை விட்டுட்டு உற்று நின்ற அண்டத்தை அறிந்து கொள்ளலாம் சொல்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. இது வந்து கருத்து இன்னும் தெளிவாக புரியுங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஐயா குணா ஐயா வந்துருக்காங்க, அவங்களே ஒரு வார்த்தை கேட்குங்க.
நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்கய்யா. ஐயா அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மகரிஷி சொன்னதோட அந்த அடிப்படையில் அருகுணத்தான் நிர்குணத்தான் அப்படிங்கிறது இறையை சொல்கிறது தான். அந்த வெட்ட வெளியை சொல்லக்கூடியது தான் நிர்குணத்தான், எந்த குணமும் இல்லாதது வெட்ட வெளியாக இருக்குது. நம்ம இந்த குணங்கள் அருகுணங்கள் நம்மகிட்ட இருக்க குணங்கள்லாம் விட்டோம்னா தான் அதை உணரக்கூடியும். அதுலேயும் அந்த கடைசி வரி வந்து உடலும் விட்டு அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அதில் வந்து ஊனப்பா சடம் விட்டே, சடம்னா இந்த உடலை விட்டு உற்றுண்டு அண்டத்தை அறிந்து கொள்ளே அப்படிங்கிற இதெல்லாம் கடந்து அதை அறிந்து கொள்ள அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் அதை பார்க்குறேன். வணக்கம் குணா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா? ராஜேந்திரன் ஐயா வணக்கம் ஐயா. நலமாக இருக்கும் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா மன்னிக்கணும் ஐயா, நீங்க கால் பண்ணியிருப்பீங்க போலங்க ஐயா. வாட்ஸ்அப்ல பொண்ணு தான் அட்டன் பண்ணிருக்கு போலங்க ஐயா. எனக்கு அவங்க சரியா தெரியல, இன்னொரு கால்ல இருந்து. அவங்க பேசலை, நான் அதனால் சரி நீங்கள் வரலையேன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஐயா நாங்கள் பாடல் முதல் பாடலை பார்த்துறாங்க. குழுவை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கிறத பகிர்ந்துக்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க நல்லது ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா காப்பு பாடலும் எல்லாம் மாலை அழைப்பு பார்த்தாச்சுங்க ஐயா. பார்த்தாச்சுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. எனக்கு டைம் தெரியாதனால நான் விட்டுட்டேங்க ஐயா. 6 பரவாயில்லைங்க மணிக்கு மேல ஆயிடுச்சு போலங்க ஐயா. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க மன்னிக்கணுங்க ஐயா, மன்னிக்கணுங்க ஐயா. பரவாயில்லைங்க குழு பத்தி பாத்துலாங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி, வாழைத்தாய் திருவடிகள் போற்றி போற்றி, சட்டைநாதர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சித்தர் தேடல் சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த குழு துவங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை நெருங்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முதற் காரணமா நம்ம சித்தர்களுடைய ஆசியும், சித்தர்களின் ஆசி பெற்ற நல்ல உள்ளங்களும், எண்ணற்ற நன்மக்களும் நம்ம தளத்துல கலந்துக்கிட்டு கூடவே பயணிச்சுக்கிட்டு வந்தது தான் இதுக்கு முதற் காரணமா பார்க்க முடியுது. கிருஷ்ணானந்த ஐயா இந்த குழுவை ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், எப்படியாவது இளைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சித்தர்கள் கொடுத்துட்டு போன எண்ணற்ற பொக்கிஷமான வாழ்வியல் முறையா இருக்கட்டும், சித்தர்கள் பாடல்கள், சித்தர்கள் மருத்துவ குறிப்புகள், இன்னும் எண்ணற்ற பல விஷயங்களை வந்து எப்படியாவது ஒரு பேசும் பொருளாக்கணும், அதை கடத்தி கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. இந்த கிளப் ஹவுஸ் தளத்துல முயற்சியும் நோக்கமும் எண்ணமும் சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல உள்ளங்கள் ஒண்ணு கூடுவாங்க இந்த சித்தர்களுடைய ஆசியால. அப்படின்றதுக்கு உதாரணமா நம்ம தளத்துல பல்வேறு நாடுகள்ல இருந்து பல்வேறு ஆளுமைகள் இதுவரையும் அவங்க கற்றதும் பெற்றதும் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டு இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம குழு தளம் பயணிச்சு வர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. நம்ம தளத்துல இது வரைக்கும் எண்ணற்ற சித்தர்கள் பாடல்களை பார்த்துருக்கோம். நம்ம தளம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு துவங்குறது வழக்கம். 6 மணிக்கு துவங்கி 9 மணிக்குள்ள நிறைவு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது வரைக்கும் நம்ம சித்தர்கள் பாடல் பார்த்த வகையில கடுவெளி ஐயா சித்தரனுடைய பாடல், காலங்கிநாதர் சித்தர் ஐயானுடைய பாடல், அழுகினி சித்தர் ஐயானுடைய பாடல், போகர் சமாதி தீட்சை, ஔவையாருடைய விநாயகர் அகவல், பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல், அகத்தியர் ஐயானுடைய பாடல், இடைக்காட்டு சித்தர் ஐயானுடைய பாடல், அதைத் தொடர்ந்து குதம்பை சித்தர் ஐயானுடைய பாடல், கருவூரார் சித்தர் ஐயானுடைய பாடல், அதன் பின்பு பட்டினத்தார் ஐயானுடைய பாடல், பத்ரகிரியார் ஐயானுடைய பாடல், இப்ப சமீப காலமா சட்டைநாதர் ஐயானுடைய முன்ஞானம் அப்படின்ற தொகுப்பு நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முன்ஞானம் தொகுப்புல இந்த வாரம் நம்ம வந்து 71வது பாடல்ல இருந்து 75வது பாடல் வரையும் சிந்திக்க இருக்கிறோம். 100 பாடல்கள் கொண்ட தொகுப்பு இது. நம்ம பாடல் ஒரு வாரமும் பார்க்கும்போது வாசி சார்ந்தே பொருள் பார்க்கப்பட்டாலுமே தாராளமா எல்லா பார்வைகளையும் முன்வைக்கலாம். அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, யோக மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம தளம் நிறைவு செய்யறது நம்ம தளத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சமா பார்க்க முடியுது. நம்ம தளம் மட்டும் இல்லாம இன்னும் எண்ணற்ற பல தளங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பயணிச்சுட்டு இருக்க எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம தளத்துல இதுவரையும் பேசுறவங்களும் சரி, கேட்கும் தளத்துல இருக்கிறவங்களும் சரி, பேசும் தளத்துல இருக்கிறவங்களும் சரி, எல்லோருக்குமே நம்ம வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம வந்து அந்த பாடல்களுக்கு அப்பாற்பட்டு வேற எந்த ஒரு நல்ல விஷயம் மானுடத்துக்கோ இல்லை எந்த ஒரு ஜீவராசிகளுக்கு பயனுள்ள தகவல் எது இருந்தாலுமே தாராளமா ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கருத்துக்களோ இல்லைன்னா சந்தேகங்களோ இல்லை புது பார்வை இருந்தாலுமே நீங்க முன்வைக்கலாம். பாடல்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, பாடல் சார்ந்து இருந்தாலும் சரி, நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்துல நீங்க உங்களுடைய கேள்விகளோ இல்லை சந்தேகங்களை சேட் பாக்ஸ்ல போட்டாலும் நம்ம மாடரேட்டர் ஐயா அதுக்கு பார்த்துட்டு அதுக்குண்டான தெளிவோ இல்லை விளக்கமோ இல்லைன்னா அதை தீர்க்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்கன்னு உறுதிட்டு சொல்ல முடியும். நம்ம என்னதான் நம்ம சொத்து பத்து விட்டுட்டு போனாலும் நமக்கு அடுத்த வர தலைமுறையினர் வந்து கண்டிப்பா அதை வந்து எடுத்துப்பாங்க. ஆனா நம்மளுடைய அனுபவம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்ம கடந்து வந்து இவ்வளோ ஆண்டுகள் நம்ம கற்றதும் பெற்றதும் ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பும் சரி, அவங்களுடைய பார்வையும் வித்தியாசமா இருக்கும். அவங்க கடந்து வந்த பாதையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்லும்போது அது இன்னும் அவங்க வாழ்க்கைய மேன்மையாக்கும். நம்ம சித்தர்கள் இன்னைக்கு வரையும்
அவங்க கொடுத்துட்டு போன எண்ணற்ற விஷயங்களை நம்ம இன்னும் பின்பற்றிட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அந்த ஒரு மிளகா இருக்கட்டும், ஒரு கடுகா இருக்கட்டும், ஒரு திப்பிலியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது நம்ம சித்த மருத்துவ குறிப்புகள்லையும் சரி, சித்தர்கள் பாடல்களையும் சரி, அதை நம்ம பின்பற்றி இன்றைய வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து அதை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்னமும் பயன்பட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம சித்தர்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அதே வகையில் நம்ம இந்த சித்தர் தேடல் அந்த குழுவில் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதெல்லாம் நல்ல விஷயங்களை எடுத்து பேச முடியுமோ அதை பகிர்ந்துக்கிறதும் சரி, பேசுறதும் சரி, அந்த பாடல்களை சிந்திக்கும் போது நமக்கு தோன்ற விஷயங்கள் நம்ம பேசுறதும் ஒரு சிறு முயற்சியா நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னமும் நம்ம தொடர்ந்து செய்வோம். நம்ம தளம் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு குழு இருக்கு. அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூடுறதுக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் தலங்களை பத்தியோ இல்ல சித்தர்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணானந்தையாவும் சரி, அருணையா மற்றவங்களும் வந்து பகிர்ந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெலகிராம்ல ஒரு குழு இருக்கு. அதுலயும் கூட நீங்க இணைஞ்சிக்கலாம். அது இன்னமும் கூட பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த வாரம் 71வது பாடலிருந்து 75வது பாடல் சட்டைநாதர் ஐயானுடைய முன்ஞானம். ஐயா, பாடல்கள்லாம் சேட்ல போட்டாச்சுங்களா கிருஷ்ணானந்தையா? ஐயா போட்டாச்சுங்க ஐயா, போட்டாச்சு. போட்டாச்சுங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, மன்னிக்கணும் ஐயா, பாத்துடலாங்கய்யா. அப்ப பாடல் தொடர்ந்து ஏற்கனவே 71வது பாடல் பார்த்தாச்சு இல்லைங்கய்யா? பார்த்தாச்சுங்க ஐயா. சரிங்கய்யா, சரிங்க. அப்ப 72வது பாடல்ல இருந்து பாத்துடலாங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா, தளத்துல அருணையா வரலீங்களா ஐயா இன்னும்? அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு ஓ, சொன்னாங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஐயா இப்போ கிருஷ்ணானந்த ஐயா சொன்னாங்க. கிருஷ்ணா ஐயா இப்போ ஃபோனை அட்டன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓ, சரிங்கய்யா. நீங்கள் சொன்னீங்கன்னா 72வது பாடலை நம்ம வாசிக்கலாம். 72வது பாடல் பார்க்கலாங்கய்யா. நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. சட்டமுனிநாதருடைய முன்ஞானத்தில் பாடல் எண் 72 நான் வாசிக்கிறேங்க ஐயா. அறிந்து கொள்ளு மதியளவு பிண்டத்துள்ளே அப்பனே ஆறுதலம் அறிந்து காணும் அறிந்து கொள்ளு விந்துவின் மேல் பரத்தின் மட்டும் அறிவுக்குள் சக்கரம்தான் அப்பா கேளு அறிந்து கொள்ளு பரத்தின் மேல் போதா மட்டும் ஆதார நிர்மலத்தின் வகைகளாரும் அறிந்து கொள்ளு மேலேறும் காணப்போகா ஆச்சரியம் கொங்கணரை விட்டு காணே. மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். சரிங்கய்யா. அறிந்து கொள்ளு மதியளவு பிண்டத்துள்ளே அப்பனே ஆறுதலம் அறிந்து காணும் அறிந்து கொள்ளு விந்துவின் மேல் பரத்தின் மட்டும் அறிவுக்குள் சக்கரந்தானப்பா கேளு அறிந்து கொள்ளு பரத்தின் மேல் போதா மட்டும் ஆதார நிர்மலத்தின் வரைகளாரும் அறிந்து கொள்ளு மேலேறும் காணப்போகா ஆச்சரியம் கொங்கணரை விட்டு காணே. அருமைங்க ஐயா. 46வது பாடல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. கொங்கணர் சித்தரை பத்தின அந்த குறிப்பா சொல்லலாம். இல்லைன்னா அந்த அந்த பாடல்கள்ல வந்து வர ஆரம்பிச்சது. இப்போ வரையும் ஐயா வந்து தொடர்ந்து கொங்கணர் சித்தர் ஐயா வந்து ஒரு பாடலையும் குறிப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சுந்தரானந்தர் ஐயாவும் சரி, கொங்கணர் சித்தரையும் சரி, குறிப்புகள் வந்துகிட்டு இருக்குங்க ஐயா. ரொம்ப சிறப்பான பாடலா பார்க்க முடியுது. ஐயா, இந்த பாடலை பத்தி உங்களுடைய விளக்கமோ இல்ல உங்களுக்கு உங்களுடைய பார்வைகள் நீங்க சொல்லலாங்க ஐயா. கிருஷ்ணானந்த ஐயா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்க. சரிங்க ஐயா. ஐயா ஐயா பேசுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. 72வது பாடலுங்க. அறிந்து கொள்ளும் மதியளவு பிண்டத்துள்ளே அப்பனே ஆறுதலாம் அறிந்து காணும். ஆறுதலாம்னு சொல்லலாம். ஆறுதலம் யாரு ஆறுதலம் அப்படிங்கிறாங்க. அறிந்து கொள்ளும் விந்துவின் மேல் பரத்தின் மட்டும் அறிவுக்குள்ளே சக்கரந்தானப்பா கேளு அறிந்து கொள்ளும் பரத்தின் மேல் போத மட்டும் ஆதார நிர்மலத்தின் வரைகளாரும். போன பாடலில் நிர்மலத்தான் சொல்லி சொல்கிறாருங்க. இந்த பாடலில் நிர்மலத்தின் வகைகளாரும்னு சொல்கிறாங்க. அறிந்து கொள்ளும் மேலாரும் காணப்போகா ஆச்சரியம் கொங்கணரை விட்டுக்கானே அப்படிங்கிறாருங்க. இந்த பாடலில் கொங்கணரையும் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஐயா சொன்ன மாதிரி 46வது பாடல்களுக்கு அப்புறம் கொங்கணரையும் அவங்க பாடல்களில் இணைக்கிறாங்க. அறிந்து கொள்ளும் மதியளவு பிண்டத்துள்ளே. இந்த மதியோட அளவு பிண்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும் நம்மளோட சிற்றறிவுக்கு. அதை கடந்த நிலையில் தான் அந்த வெட்டவெளி தரிசனம்ங்கிறது நிகழும். அதுக்கு நம்ம கற்றுக்கொண்ட அறிவுகள், இந்த உலகியல் அறிவு எல்லாத்தையும் நாம் விட வேண்டியிருக்கும். அதை விட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கான நமக்கு முன்னேற்றம் நடக்கக்கூடியது நடக்கும்.
ஆறுதலம் அறிந்து காணும் அறிந்து கொள்ளும் இந்துவின் மேல் பரத்தின் மட்டும் அறிவுக்குள்ள சக்கரந்தானப்பா கேளு. நம்ம ஆதார சக்கரங்களாலையும் கடந்த நிலையில தான் ஞானம் மலரும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த இதை அதான் சொல்கிறாருங்க. ஆதார நிர்மலத்தின் வகைகள் ஆறும் அறிந்து கொள்ளும் மேலாரும் காணப்போகா. இந்த ஆதார வகைகளை அறிந்து கொண்டு அதுக்கு மேலே காணப்போகா ஆச்சரியம் கொங்கணரை விட்டு காணப்பா தஸ்திஷே. அது இதோட அடுத்த பாடல் போனால் இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த பாடல்கள் இருக்குங்க. இதில் வந்து முழுமையான இது இல்லை. இந்த 72வது பாடலில் இது வரைக்கும் தான் கொங்கணரோட எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்து இந்த இது வந்து தொடருதுங்க. தசதீட்சை கடந்த பின்பு கைவிட்ட சூத்திரத்தை யாசான் காட்ட ஊனப்பா அது மௌனம் மற்றதெல்லாம் உறவார்த்தை ஆகாரம் முதலும் காரம் என்பார். அகாரம் முதலும் காரம் என்பார். வீணப்பா சிறமேல் வேதாந்த காட்சி விரைந்ததிலேயும் வென்றே ஊனன்பார்கள் பூனப்பாவும் வென்றே நாதமாமோ போக்கரியான் சொல்லுகிற ஞானந்தானே. அந்த அதாவது 73வது பாடல்லையே இதோட தொடர்ச்சி இருக்குங்க. 23வது பாடலில் தான் கொண்டு போய் இது நிறைவு செய்கிறாரு. அதை எப்படி நிறைவு செய்கிறாருன்னா போக்கரியான்னு சொல்லுகிற ஞானம் தானேங்கிறாரு. காணப்பா தசதீட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த 10 திசை கடந்து கைவிட்ட சூத்திரத்தை ஆசான் தான் சூத்திரத்தை காட்ட வேண்டும். ஊனப்பா அது மௌனம் மற்றதெல்லாம் அது மௌனம்தான். ஆதி மௌனத்தை காட்டுவதாக தான் அங்கே சொல்கிறாரு. மற்றதெல்லாம் உறவார்த்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல உரம்ங்கிறது ஊக்கம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கூட எடுத்துக்கலாங்க. அகார முதலும் காரம் என்பார். அகாரம் இந்த அகாரம் காரம் என்பார். வீணப்பா சிறமேல் வேதாந்த காட்சி. சிறமேல்ங்கிறப்ப நம்ம துரியத்தை எடுத்துக்கலாங்க, அல்லது துரியாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த காட்சியை சொல்வதாக இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் பொருள். விரைந்து இதிலையும் வென்றோ ஊனன்பார்கள். பூனப்பா உம்மென்ற என்ற அந்த ஆ ஊயும் ஓமை வந்து அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த ஆ ஊயும் என்ற நாதமாமோ போக்கரியான் சொல்லுகிற ஞானம் தானே. போக்கறியாதவன் இப்போ சொல்கிறது. அதை இந்த பாடலில் நம்மளோட வாசியோகத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொள்ளக்கூடியது என்னென்னா, அங்கே இருக்கிறது மௌனம்தான். போக்கறியாதவர்கள் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆ ஊயும் ஓம் தான் இருக்குது, இந்த தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதையும் கடந்த நிலையில் தான் வெட்ட வழி கடந்த எல்லாமாகி நிற்கக்கூடிய வெட்ட வழியில் அது வெறும் இருப்பாக மட்டும்தான் இருக்குது. அது இப்படி தான் இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாத இடத்துல அந்த ஞானம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா 72ல் ஆரம்பித்து 73வது பாடல் இறுதி வரைக்கும் இதாங்க புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. நீங்கள் 73வது பாடலை ஒரு முறை வாசிச்சிருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா ராஜேந்திரன் ஐயா, 73வது பாடல் வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? ஏன்னா 70வது பாடல்லே மௌனத்தை பற்றி ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஐயா சொல்லியிருந்தார். போன வாரம் நிறைவான பாடலில் கூட அருண் ஐயா பகிர்ந்துக்கிட்டாருங்க ஐயா. வாசிக்கிறேன் ஐயா. ஐயா பாடல் எண் வந்து 72 ஐயா வாசிச்சாங்க, நானும் வாசிச்சேங்க. பிண்டத்துள்ளே மதிய அளவு அறிந்து கொள்ளுன்னு சொல்றாரு. நம்ம உடம்புல இருக்கிற இந்த பிண்டத்துல மதியோட அளவு எப்படி இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்பனே ஆறுதலும் அறிந்து காணும். அப்ப நாம வந்து அப்படி அந்த நம்ம உடல்ல இருக்கிற அறிவை அறிவோட நுட்பத்தை நம்ம அறிந்து கொண்டுட்டு அப்பனே ஆறுதலம் அறிந்து நம்ம உடம்புல இருக்கிற அறிவையும் கண்டுவிட்டு உடம்புல உள்ள 6 தளத்தையும் அதை வந்து அறிந்து விந்துவின் மேல் பரத்தின் மட்டும் அறிவுக்குள் சக்கரந்தான் அப்பா கேளு. இப்ப வந்து விந்துவின் மேல் பரம் இருக்குன்னு போகும்போது இப்ப அந்த ஒரு நம்ம உடம்புல மூலாதாரத்துல இருக்கிற அந்த தான் விந்து உற்பத்தி ஆகும் போது
அப்ப அந்த விந்து தான் அந்த உற்பத்தியாளர் விந்து. இன்னைக்கு கூட திரும்ப திரும்பவும் கடந்த வாரத்துல பேசும்போது, அந்த மூலாதாரத்துல வந்து சக்கரம் போல் ஒளி சக்கரம் போல தாவி மேல போகும். அது வந்து ஒவ்வொரு சக்கரமா சேர்ந்து சேர்ந்து மேல வந்து சகசர தலத்துல வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அது மாரி நம்ம மூலாதாரத்துல இருக்கிற வந்து அந்த அந்த ஆற்றல் விந்துவின் ஆற்றல் மேல் பரத்தின் மேல போறதுக்கு சாதாரணமா போறதுக்கும், சக்கரம் மேல் சுழன்று போறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அது நம்ம பயிற்சிக்கான நம்ம அந்த விந்துவின் மேல் இந்த பரத்துக்கு நம்மளுடைய அந்த ஆற்றல் மாறும், உயரும் ன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. அறிவு கொள்ளு பரத்தின் மேல் போதா மட்டும் ஆதார நிர்மலத்தின் வரைகள் ஆறும். அத அதே மாரி அறிந்து கொள்ளு பரத்தின் மேல். அது இப்போ இது மேல போன உடனே அந்த பரம்ன்றது வந்து இறை சக்தி தான். அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அறிந்து கொள் பரத்தின் மேல் போத மட்டும் ஆதார நிர்மலத்தின் வரைகள் ஆறும். நம்ம உடம்புல இருக்கிற ஆதாரங்கள் மூலமா தான் ஒவ்வொரு வழியா கடந்து கடந்து அந்த பரத்தை நம்ம அடையலாம் ஆன்னு சொல்றாங்க. இத நீங்க வந்து மேல ஆறும் காணப்போகா ஆச்சரியம் கொங்குனர். இது வந்து கொங்குனரை பின்பற்றலாம். அவங்கள பார்த்து இத தெரிஞ்சுக்கலான்னு அது 72 சொல்லிட்டு, காணப்பா தச தீட்சை. தீட்சையில பலவிதமான தீட்சை இருக்கும்போது, அதுல வந்து நயன தீட்சை வந்து நிறைய சொல்லும். இந்த ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லும்போது பலவிதமான 10 விதமான தச தீட்சை இருக்கும்போது, கடந்த பின்பு கையாண்ட சூத்திரத்தை ஆசான் காட்ட, இது மாரி பலவிதமான அந்த அந்த தீட்சைகள்லாம் நம்ம வந்து ஆசான் மூலமா நம்ம பெறும்பொழுது, அ உணரணும். அது மௌனம் மற்றதெல்லாம் உறவார்த்தை. நம்ம எப்படி உணர்ந்தாக்கா, அந்த தச தீட்சை மூலமா ஆசான் காட்டுனாங்கனாக்கா, நம்ம உணர்ந்து அமைதியா, மௌனமா நம்ம வந்து உடம்புல இருக்கிற வந்து அந்த அமைதிய பின்பற்றி இருக்கும்போது, எந்த சக்கரத்துல நம்ம தவம் செஞ்சாலும், அந்தந்த தியானம் பண்ணாலும், அந்தந்த சக்கரத்துக்கும் அந்த நேரம் அமைதியா தான் நம்ம இருப்போம். அது வந்துட்டு நம்ம அமைதியா இருக்கும்போது இருக்கிறத விட, இருக்கணும். உர வார்த்தைன்னா, ஒரு நல்ல வார்த்தை என்ன உரத்து கூறக்கூடிய அகரம், உகரம், ஓம் என்ற மந்திரம்லாம் சொல்றாங்கல்ல, அது மாரி நான் சொல்லிக்கிட்டு கூட, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கின்னு அந்த இத பின்பற்றலாம். வீணப்பா சிரமேல் வேதாந்தம். இது வேதாந்தம். வீணப்பா சிரமேல் வேதாந்தம் காட்சி விரைந்து அதிலேயும் என்றே ஊனென்றே போனப்பாவும் என்ற நாதமோ போக்கரியான் சொல்லுகின்ற ஞானத்தைன்னு சொல்லும்போது, வீணப்பா சிரமே வீணப்பா சிரமேல் வேதாந்த காட்சி விரைந்து நிலையானும்போது, நம்முடைய வேதாந்தம் தான் நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம குருமார்கள்லாம் சொல்றதெல்லாம் வார்த்தைகள்லாம் வேதாந்தம் சொல்லுவாங்க. அப்ப அது அந்த வேதாந்தத்தெல்லாம் நம்ம பின்பற்றும்போது, நம்ம சகசர தலத்துல தானே அத வந்து மனசுல பதிய வைக்கணும். ஊன் என்ற ஊன் என்பார்கள் ஊன் என்பார்கள் பூனப்பாவும் என்ற நாதமாமும் போக்கரியான் சொல்லுகின்ற ஞானம்தானே. இது வந்து இது வந்து நாதம், விந்து நாதம்லாம் சொல்லும்போது, இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனாக்கா அந்த ஞானம் தான் நமக்கு கிடைக்கும். எனக்கு எக்கோ அடிக்குங்க ஐயா. நான் கட் பண்ணிக்கிறேன். ஐயா என் சைடு ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. எக்கோ இருங்கய்யா ஒரு நிமிஷம். மியூட் பண்ண சொல்லிட்டுங்களா ஐயா? வேணாம் ஐயா, வேணாம். இங்க அது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. இன்வைட் டு ஸ்பீக். ஐயா இப்போ ஓகேங்களா ஐயா? நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேங்க ஐயா. ஒன்னு எப்பக்கா இல்லைங்க ஐயா. தொடருங்க ஐயா. சரிங்க ஐயா. இந்த இந்த சக்தியெல்லாம் அறியாதவங்க, அந்த குருமார்கிட்ட அந்த தீட்சை பெறாதவங்க பேசுற வார்த்தைகள்லாம் வந்து நம்ம அவங்களுக்கெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சரியான ஞானமா நான் கேள்வி கேட்குற மாதிரி இங்க ஐயா சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. மேற்கொண்டு வேற யாராவது பதில் இருந்தா பரவாயில்ல. நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஐயா அருமையா சொன்னீங்க ஐயா. நீங்களும் சரி, கிருஷ்ணானந்த ஐயாவும் சரி, அது அந்த ஒரு ஒரு அஹ், வார்த்தையா அதை எப்படி அது பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. எனக்கு ரொம்ப வருஷமா வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் அதை வந்து சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு
ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருந்ததுங்க ஐயா. ஒரு ஒரு சின்ன சந்தேகம். அது எதனால வந்து ஆதார சக்கரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்ததுங்க ஐயா. அதை பத்தி ஏதாவது உங்களுடைய புரிதலோ இல்லைன்னா ஏதாவது அனுபவங்கள் இருந்தா கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா, அந்த பார்வை கூட. ஐயா ஐயா நான் அறிஞ்ச வரையில இந்த திருமந்தத்தில் இந்த வாரத்தில் சொல்லும் போதுங்கன்னா அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்லும்போது எப்படின்னாக்கா, இந்த காற்று வந்து ஒரு ஒரு போக்காவே அடிக்காதுங்களாம். அது காற்றோட அழுத்தம் வந்து அதிகமாக அதுவா ஒரு காற்று அது ஒரு ஒரு சுழலை ஏற்படுத்துமாம். அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வந்து உயிராற்றல் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விரைந்து விரைந்து அது வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது, அது வந்து அந்த அழுத்தம் வந்து சுற்றி சுற்றும்போது அது மேலே ஏறுறதுக்கு லகுவான வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. அதுக்கு காற்று வந்து திரும்பி அது அந்த சூழல்ல ஏற்பட்டுங்கன்னா, நீங்க வந்து சுத்தி தண்ணீர்ல வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து காற்று தானே சுத்துதுங்க. அது மாதிரி வந்து ஒரு அதை வந்து சில இடத்துலலாம் இந்த பருவகாலம் மாறும்போது தரையெல்லாம் வந்து காற்று அடிக்கும்போது ஒரு மாதிரியா சுத்தும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காற்று வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும்போது அங்க சுழல் ஏற்பட்டு அந்த சுழல் மேல கீழே இங்க இருக்கிற நம்ம சக்தி மேல போகுன்ற மாதிரி அதுக்காக சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. என்னுடைய கருத்து தான். இது ஓ, முழுமையான கருத்தானு எனக்கு தெரியலங்க ஐயா. என் அனுபவத்தை சொல்றேன். சரிங்க சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா, உங்களுடைய பார்வை ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டாங்க. 72ஆம் பாடலுக்கும் 73ஆம் பாடலுக்கும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இது ஞானத்தின் வேறு பரிணாமத்தை தாங்க காமிக்குது. முழுக்க முழுக்க இது நம்மளோட பார்வையில் வெட்ட வழியாக தெரியுது. மற்றவங்களோட பார்வையில் இது மருத்துவம் சார்ந்தும் அவங்களுக்கு பார்வையில் கிடைக்கலாம், பக்தி சார்ந்தும் இருக்கலாம். நம்ம அதை வந்து குறை சொல்கிறதுக்குள்ள நம்ம எல்லா பார்வைகளும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளோட வந்ததில் இப்போ ஐயாவும் ஒரு அருள்நிதி மகரிஷியோட தியான முறையில் அங்கே கட்டுறதுன்னு அடிப்படையில் அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதே தான் கிட்டத்தட்ட நம்மளும் அதை தாங்க பகிர்ந்துக்கிட்டோம். மிக்க நன்றிங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் பகிர்ந்துங்க, இல்லைன்னா 74வது பாடலுக்கு போகலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா 74வது பாடல் போயிடலாங்க ஐயா. அப்ப நல்லதுங்க ஐயா. ராஜேந்திரன் ஐயா, நீங்கள் வேறு ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா நானும் ஐயா? வாசிக்கிறேன். சரிங்க. பாடல் எண் 74ங்க. தான் என்ற இடங்காட்டி நாதங்காட்டி சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி வானென்ற வெளி ஓடு ஆறு தலமும் காட்டி வாய் மூடி நாதிக்க வகையும் காட்டி ஊனென்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி ஊமை நின்ற இடங்காட்டி உரைக்கப் பண்ணி கோனென்ற குருவெனும் வாய் பேசலாமோ குறும்பரே குரு சொல்ல விரண்டு மாமே. இது இன்னொரு தடவை தெளிவாக எனக்கு என் தெளிவுக்கு படிச்சுக்கிறேங்க ஐயா. தான் என்ற இடம் காட்டி நாதங்காட்டி சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பும் காட்டி வானென்ற வெளியோடு ஆறு தலமும் காட்டி வானென்ற வெளியோடு ஆறு தலமும் காட்டி வாய் மூடி ஆதிக்க வகையும் காட்டி ஊனென்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி ஊமை நின்ற விடங்காட்டி உரைக்கப் பண்ணி கோனென்ற குருவெனும் வாய் பேசலாமோ குறும்பரே குரு சொல்ல விரண்டுமாமே. குரு சொல்ல 2 மாமே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாருங்க ஐயா. இந்த 74வது பாடலில் தானென்ற விடங்காட்டி, தான் என்ற இடத்தை காட்டி, நாதங்காட்டி, சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி, அந்த நாதம் கடந்து இருக்கக்கூடிய அந்த சாற்றுதல் அப்படிங்கிறது இதில் வந்து அணிவித்தல்னு ஒரு பொருள் இருக்குது. அதோட 2 கலத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதான பொருள்படுமுங்க. சாற்றுகின்ற, அதை சாறுகின்ற அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மௌனத்தின் சார்பு காட்டி, அந்த மௌனத்தோட சார்பை காட்டி வானென்ற வெளியோடு அறுதளமும் காட்டி, வெளியோடு தளமும் காட்டி
அந்த வெட்ட வெளியோட வானன்ற வெளியோடு அறுதளமும் காட்டி வாய்மூடி விடாதிக்க வகையும் காட்டி ஆராதாரம் கடந்த ஐந்தெழுத்தின் உட்பொருளைன்னு ஒரு வரி வருங்க. அந்த ஆராதாரம் இதெல்லாம் கடந்த நிலையில் அந்த ஐந்தெழுத்தின் உட்பொருளுக்கு அப்பாற்பட்ட வெட்ட வெளியோட தளமும் காட்டி அதோட வெட்ட ஒளியோட இருப்பிடம்னு சொல்லக்கூடிய அது வெட்ட வழி வந்து எங்குமே இருக்குன்னு தான் சொல்கிறோம். எங்கும் இருக்கிற அந்த நிலையை எப்படி உணர்ந்து கொள்வதுங்கிறத குரு தான் காட்டி கொடுக்கக்கூடியவங்க. குரு சுட்டி காட்டுவாங்க. அவங்கவுங்க தான் நம்ம உணர்ந்துக்கணும். குரு ஏன் சரியான ஒரு குரு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம பிடித்து கொண்டது சரிதான்கிறத உறுதிப்படுத்துவதற்காக ஒரு குரு நமக்கு அவசியம் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் வகையும் காட்டி ஊனென்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி உடம்பை விட்டு கேசரியும் காட்டினா கேசரி அப்படின்னா சிங்கத்தின் மறுபெயர் கேசரின்னு ஒன்று இருக்குங்க. கேசரிக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் ஒரு நிலை இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அமைப்பை அவங்க மருந்துகள் பிரித்தெடுக்கக்கூடிய நிலையில் அது ரசவாதத்தில் வரும். அந்த இடத்த இது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கேசரியும் காட்டி அப்படிங்கிறப்ப நம்ம சாம்பவி முத்திரை மாதிரி கேசரி முத்திரைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது பற்றின நான் முழுசாக அதில் இறங்குனது கிடையாது, அதை பற்றி ஆராய்ந்தது கிடையாது, அது கற்றுக்கிட்டதும் கிடையாது. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, நமக்கு இடகலை பின்களை கடந்த சுழுமுனையில் சுருங்குகின்ற நிலையில் நாம் காணக்கூடிய காட்சியாகவும் சொல்கிறாங்க. அதற்கு உருவம் கொடுத்து அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலையை கூட குறிக்கிறாங்க. இது அந்த இடத்துல வந்து இதுதான் அப்படின்னு என்னால் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியல. அது கொஞ்சம் மர்மமாகவே அந்த இடத்த வார்த்தையில் விட்டுருக்காங்க. உடம்பை விட்டு கேசரியும் காட்டி ஊனென்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி உடல்நிலை உடலை கடந்த ஞானநிலைங்கிறப்ப இந்த உடல்நிலையே உடல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு கடந்து போகும்போது வெட்ட வெளியோட இரண்டரை கலக்கில் ஆதி மௌனத்தில் ஐக்கியமாகிற நிலை தான் அங்கே அமைப்பாக வரும். ஆனால் இந்த இடத்துல கேசரியும் காட்டின்ற ஒரு வார்த்தையை ஐயா பயன்படுத்தியிருக்காருங்க. அதுக்கு அடுத்து தான் ஊமை நின்ற இடமும் காட்டி உரைக்க பண்ணி, அதுக்கு அடுத்த வரியில் தான் ஊமை நின்ற மௌனமாக நின்ற இடத்த காட்டி உரைக்க பண்ணி. அப்போ அதுதான் மௌனத்தை காட்டி அதுதான்ப்பா உனக்கு அப்படின்றத சொல்லி, கோணென்ற குருவனும் வாய் பேசலாமோ, கோணென்ற குருவனும் வாய் பேசலாமோ. அங்கே கோன்னா அரசன் அப்படிங்கிற பொருள் வருதுங்க. அரசன்னா அதை அறிந்து கொண்டவர். கோன் அப்படிங்கிற அந்த மௌன நிலையை ஆதியை உணர்ந்து கொண்டவரை அந்த நிலைக்கு உயர்ந்தவராக கருதக்கூடிய வார்த்தை பிரயோகமாக அந்த இடத்துல நான் பார்க்குறேங்க. குருவனும் வாய் பேசலாமோ, குருவும் அந்த இடத்துல வாய் பேச மாட்டார், அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆமாயுதனி பிடிச்சிக்கிட்டங்க நமக்கு உணர்த்துவார். குறும்பரும் குரு சொல்ல இரண்டுமாமே, குறும்பரே குரு சொல்ல இரண்டுமாமே. அதாவது குரு வந்து வாயை திறந்து சொல்லிட்டா அந்த பொருள் இல்லை, எச்சில் படுத்த முடியாத பொருள்னு சொல்கிறாங்க இறைநிலையை. இதுதான் இறைநிலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க உணர்ந்து கொள்கிற தன்மையில் இருக்குது. அப்போ குரு வந்து வாயை திறந்து சொன்னாரா குறும்பரே அப்படின்னா நம்மளை இந்த சேட்டை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதான் குறும்பர் இந்த போட்டிருக்காங்க. அந்த வார்த்தை பிரயோகம் தான் பண்ணியிருக்காங்க ஐயா. அதில் குறும்பரேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரு வாயை திறந்து சொல்லணும்னு எதிர்பார்ப்புலாம் நான் இருக்கும் சீடர்கள்ட்ட. அந்த நிலையில் அதுக்கு எதிர்பார்த்து சொன்னால் இரண்டாக போயிடுது, இரண்டு பொருளாக. அது வாயில் சொல்ல முடியாத நிலையில் நம்ம உணர்வு நிலையில் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இதை வந்து யோகானந்த பரமஹம்சர் தன்னோட சுயசரிதில் அவங்க குரு வந்து அவங்களுக்கு முதல் முறை கொடுத்த அந்த அனுபவத்தை எழுதும்போது சொல்லியிருக்காங்க. அதுதான்னு நான் வந்து குருக்கிட்ட திரும்ப என் குருநாதர்கிட்ட கேட்குறேன்.
அப்போ நீ என்ன எதிர்பார்த்துட்ருக்க? இறைவனுங்கிறது ஒரு பெரிய ஆசனத்தில் போட்டு ஒரு இதில் இருக்கக்கூடிய அமர்ந்திருப்பார். அவ்வளோ வரிசையாக நின்று எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாருன்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு என் குருநாதர் கேட்டார் அப்படிம்பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை என் குரு காமிச்சாருன்னா இரண்டாயிடுது. அப்படி காமிக்கவும் முடியாது அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காருங்க. அப்படி தாங்க நான் பார்க்குறேன் ஐயா. உங்களுக்கு தோன்றதை நீங்களும் பகிர்ந்துக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அதில் வந்து எனக்கு இதில் தெரிகிறது எப்படி தெரியுதுங்களா, அந்த ஔவையார் பாடலை வந்து அந்த ஒட்டி இதில் எனக்கு தோன்றுதுங்க ஐயா. நான் சொல்கிறேன், எனக்கு சரினாலும் நம்ம ஏற்றுக்கோம், இல்லை மறுப்பு தெரிவித்தாலும் நம்ம வேற அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோங்க. மகரிஷி அவங்க வந்து நம்ம அந்த உயிர் பயிற்சின்றது காயகல்பம் பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு தோன்றுதுங்க ஐயா. அப்ப ஔவையார் சில சொல்லும்போது மூலாதாரத்தில் மூன்று கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையம் ஆதித்தன் இயக்கம்னு ஒரு ஒரு அகவல்ல சொல்லுவாங்க ஐயா. அது மாதிரி இங்க வந்து சட்டைமணி ஐயா என்ன சொல்றாங்கன்னாக்கா, தான் என்ற இடங்காட்டி, எது தான்னா ஒரு மனிதனுடைய தான் எங்கேருந்து உற்பத்தி ஆகுறானாக்கா மூலாதாரத்திலேருந்து தான் எல்லா ஜீவராசியும் உற்பத்தி ஆகும். அந்த மூலாதாரத்துல உற்பத்தி ஆகக்கூட அந்த இடத்த காட்டிட்டு அங்கிருந்து நாதம் நாதத்தை காட்டி காட்டி சாற்றுகின்றன. சாற்றுதல்னு சொல்றாங்கன்னு கூட சில பொருள் வரும். சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி சொல்லி மூலாதாரத்திலிருந்து நாதம் காட்டி காட்டி சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி அந்த சாற்று சொல்றாங்க. சொல்லிட்டு மௌனம் அது இங்கெல்லாம் வந்து இந்த அமைதியா இருந்து அமைதியா இருந்து வானென்ற வெளியோடு ஆறும் தலமும் காட்டி நம்ம உடம்புல வானம் வந்து வான்மேரியில வந்து நமக்கு இருக்கிற மாரி நம்ம உடம்புல இருக்கிற 6 தலத்தையும் காட்டி, வாய் மூடி நாதிக்க வகையும் காட்டி, வாய் மூடின்னு செஞ்சு, ஊனென்ற உடம்பையும் காட்டி, உடம்பை விட்டு, கேசரியும் காட்டி, இந்த கேசரின்றது அங்க வந்து அந்த நுனி நாக்க வந்து மேல் அன்னத்தோட ஒட்டி வச்சுட்டு, கீழ இருக்கிற மூலாதாரத்துல இருக்கிற வந்து அந்த ஆற்றல, இந்த 6 ஆதாரங்கள கடந்து மேல வந்து கொண்டு போய் மேல காட்டி, விடங்காட்டி உரைக்க பண்ணி கோனென்ற கூறுவேணும். அது வந்து அந்த வந்து கிழந்து இந்த உயிர சக்திய வந்து முதுகு தண்டோட வழியாக அத மேல ஏற்றி, நான் கேசரி முத்திரை வச்சுக்கணும். கேசரி முத்திரைன்ட்டு சொல்லும்போது எப்படி சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, நம்ப நாக்கு நுனிய வந்து மேல் அன்னத்துல வச்சு அது வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. அது மாரி ஐயா வந்து மகரிஷி சொன்ன மாரியும், ஔவையார் அகவல்ல சொன்ன மாரியும் இது வந்து உயிர் சக்திய மேல ஏத்தி, அது சொல்லும்போது, அது வந்து அந்த உயர்ந்த ஒரு ஒரு வித்தைய சொல்லும்போது, "குருவெனும் வாய் பேசலாமோ? குறும்பரே" தேவையில்லாத வந்து உங்களுக்கு வந்து குறும்பரேன்னு வந்து குறும்பர வந்து அ அறிவோ குருவோட குருவிடம் பழகக்கூடிய சீடன்ட்ட வந்து, இது மாரி 2 கருத்தா நீங்க அவர்ட்ட கேட்கக்கூடாது. குரு சொல்ற வார்த்தைய தான் நீங்க இந்த உயர்த்தி பிடிச்சு கேட்கணுன்ற மாரி, ஐயா சட்டைமணி சொல்ற மாரி என் பார்வையில இருக்குதுங்க ஐயா. இது எப்படின்னு இது அறிஞர் பெருமக்கள் சொன்னா, அது சிறப்பா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, அருமை அருமை அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. நீங்கள் சொல்கிறதுலையும் கரெக்டாக தாங்க இருக்குது. இந்த இதுவும் இருக்கும். ஆமாம், கேசரி முத்திரைங்கிறது நானும் அதை இப்போ யோசிக்கிறேன். கேசரி முத்திரைங்கிறது நீங்கள் சொன்னது அது சரிதாங்க. அது காயகல்பத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அஸ்வினி முத்திரையும் கேசரி முத்திரையும் சொல்லுவாங்கள்ல. நீங்கள் உங்களோட பார்த்த பொருளும் ரொம்ப அருமைங்கய்யா. நீங்கள் பகிர்ந்து கொண்டது நன்றிங்கய்யா. மகேந்திரன் ஐயா வந்திருக்காங்க. வணக்கம் மகேந்திரன் ஐயா. வாய்ப்பு இருந்தால் மேலே வாங்கய்யா. ஐயா அதை பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? ஐயா, இல்லைங்க ஐயா, மகேந்திரன் ஐயா பேசிட்டுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகேந்திரன் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. ஐயா சக்தி ஐயா கை உயர்த்திருக்கிறாங்க. அவங்கள கூட மேல ஏத்துறாங்க. கொண்டு வரலாங்க. கொண்டு வாங்க ஐயா. சக்தி ஐயா மேல வாங்க ஐயா. எனக்கு மகேந்திரன் ஐயா காட்டல. ஐயா மகேந்திரன் ஐயா வணக்கம் ஐயா. மகேந்திரன் ஐயாவை இன்வைட் பண்ணியிருக்கேன். சக்தி யாருன்னு தெரியல, எனக்கு காமிக்கலைங்க. வணக்கம் இவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மகேந்திரன் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கேட்டுட்டே இருந்தேன். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி ஐயா. எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
நல்லா இருக்குங்க ஐயா. கிருஷ்ணானந்தன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, குணா ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் 2 வாரம் கொண்டு நினைச்சிட்டு இருந்தேன். மேபி நேரம் மாறுறதுனால நமக்கு கொஞ்சம் சவாலா இருக்கு. அது அந்த நேரத்துல வர முடியாத மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னையில இருந்து மறுபடியும் அது நாள் மாறிடுது. அந்த டேலைட் சேவிங்ஸ் வந்து இப்போ வந்து இந்தியா நேரம் 7 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து இதே நேரம் வந்து 8:28 மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நல்லது நல்லது, மகிழ்ச்சி. இப்ப சட்டை மணிநாதர். ஐயா 75வது பாடல நீங்க வாசிச்சு பொருள் சொல்லலாங்களா? அப்படிங்களா ஐயா? சொல்லிடலாமே ஐயா. ஒரே நிமிடம் பாடல் எடுத்துக்கிறேங்க ஐயா. ஆமிந்த உலகத்தோர் ஞான வீதி அறிந்தேறி கூடுவதும் அரிது மெத்த ஓம் இந்த குண்டலினியை தொட்டரற்ற ஊதுவது கடினமெத்த யோக மார்க்கம். சிறப்புங்கய்யா. ஆம் இந்த உலகத்தோர் ஞான வீதி அறிந்து ஏறி கூடுவதும் அரிது மெத்த ஓம் இந்த குண்டலினியை தொட்டர் அற்ற ஊதுவது கடினமெத்த யோக மார்க்கம். அடுத்த நாள் வரையும் அதே தாங்க 75வது பாடல் தான். அடுத்த நாள் வரையும் படிச்சிருங்க. ஓ சரிங்கய்யா. வாம் இந்த வாமத்தை நின்று கொண்டு மகத்தான பானம் உண்ண வாய்க்கும் ரெண்டும் சோம் இந்த சடை வைத்து சின்மயம் காட்டும் சொற்பெரிய பூரணந்தான் சொன்னவாறே. வாம் இந்த வாமத்தை நின்று கொண்டு மகத்தான பானம் உண்ண வாய்க்கும் ரெண்டும் சோமிந்த சடை வைத்து சின்மயம் காட்டும் சொற்பெரிய பூரணந்தான் சொன்னவாறே. நல்ல ஒரே நிமிடங்கய்யா, அது ஒரு பார்வை நான் பார்த்துக்கிறேன். இப்போ இது மொத்தம் 8 அடி வர பாட்டு இது இல்லைங்களா? ஆமா ஆமா, நான் முன்னாடி வந்து 4 அடிகள் வரும் இல்லையா, அதனால அது பார்த்தேன் நான். நல்லது. ஒரே நிமிடங்கய்யா, ஒரு பெரிய நான் அப்படியே சாட்ல இருந்து அப்படியே பாக்குறேங்கய்யா. ஆம் இந்த உலகத்தோர் ஞான வீதி என்று சொல்லும் பொழுது அறிந்து ஏறி கூடுவதும் அரிது மெத்த அப்படின்றார். நம்ம இந்த உலகத்தோர் அந்த ஞான வீதி அறிந்து ஏறி கூடுவது அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது இந்த மாதிரி யூனியனிங் வித் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற பார்வையிலையும் பார்க்கலாம். யோகமே வந்து கூடுவது தானே. நம்ம இந்த பிண்டத்தில் இருப்பது என்பது அண்டத்திற்கு தனி அல்ல, அதோடு சேர்ந்து இருக்கின்ற ஒன்று. இதுலையும் சொல்வார்கள், இந்த மாதிரி எல்லா உயிர்களும் இந்த மனிதனை சார்ந்து அல்ல, மனிதனும் எல்லா உயிர்களோடும் சேர்ந்து. அப்படிதான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 5 பூதங்களும் சரி, அதே சமயம் உள்ள அத்தனை உயிர்களும் சரி, அதுல உள்ள அத்தனை சக்தி எல்லாமே அது ஒன்றுதான் என்கின்ற அந்த ஞானம் எப்போது நம்ம வந்து வருகிறதோ, அந்த ஞானத்தோடு அதை ஒன்ற நமக்கு மகிழ்ச்சி. அந்த ஒரு பாடல்ல ரம்யா சொல்லுவார் இல்லையா, ஒன்றி நின்று அறிவை பழக்கு உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாக்கு. அந்த பாடல் அடிக்கடி எனக்கு மனதுக்குள்ள தோணும். நல்ல நம்மளுடைய மனதையும் அப்படிதான் ஒன்றி நின்று அறிவை பழக்க வேண்டும். இதுலயும் வந்து அந்த அறிந்து ஏறி கூடுவது அரிது மெத்த ஓம் எந்த அது வந்து அந்த ஓம்காரத்தை சொல்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். குண்டலினியை தொட்டரற்ற அப்படியே காரை ஒரு பார்க்கிங் போட்டுக்கிட்டே அப்படியே பேசுறேங்க, அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓம் இந்த குண்டலினியை தொட்டரற்ற ஊதுவது கடினம் மெத்த யோக மார்க்கம். ஊதுவது கடினம் மெத்த யோக மார்க்கம்.
அப்ப அந்த குண்டலினி சக்தி என்பது என்ன மாதிரியான ஒரு அந்த ஆற்றலை நம்ம வந்து எப்போது உணர்கிறோமோ, அந்த உணர்ந்த மாத்திரத்திலேயே அதனுடைய சக்தியை அத சொல்லும் பொழுது, இந்த ஆற்றல் சக்கரங்களுக்கு ஒரு பெரிய ஆம் அறிவு நிலை இருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஆ தலைப்பாவே நம்ம வந்து வச்சு பேசுற அளவுக்கு நெறைய இருக்கு. அதான் சொல்லுவார்கள், இந்த குண்டம் என்றாலே ஒரு அ அனல், தணல் அல்லது நெருப்பு. அப்ப குண்டல் அ அளின்றது வந்து அந்த எந்த பாலின வேறுபாடுக்கும் உட்படாத ஒன்று. அ எல்லாவற்றையும் தாண்டி. அப்ப அத குண்டலினி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அண்டம் எப்படி வந்து ஒரு எல்லா பஞ்சபூதங்களால இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ளேயும் அது இருக்கு. அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு பெரும் நெருப்பாக, ஒரு சக்தி நிலையாக இருக்கு. அதை அப்படியே அதை ஏற்றுவது என்பது, அதனுடைய சக்தி நிலையை நம்ம வந்து மேல் ஏற்றுவது. மேல் ஏற்றுவது என்பது சும்மா உடலுக்குள்ள நடக்கின்ற ஒரு இது மட்டும் கிடையாது. அந்த சக்தியை அந்த அதோடைய ஆ குழந்தை மாதிரி அதோடைய அம்மா வந்து மேல இருக்காங்க. அம்மாவோட வந்து இணைகிற அந்த ஒரு தன்மை, இந்த பிரபஞ்சத்தின் அந்த ஒரு பேரண்டத்தில் தன்னை வந்து இணைத்துக் கொள்கின்ற தன்மை. ஸோ அந்த மாதிரி வந்து வைத்து பார்க்கும் பொழுது, ஆ நம்மளுடைய அந்த ஆற்றல் சக்கரங்களையே அந்த 7 சக்கரங்கள்ல வந்து இடை சக்கரமாக இருப்பது இதய சக்கரம். அப்புறம் மேல ஒரு 3 அது இறை நிலையோடு நம்மை உயர்த்துகிற சக்கரம். ஆ இதய சக்கரத்துக்கு கீழே இருக்கின்ற அந்த 3 சக்கரங்களும் மனிதனாக இருப்பதற்கான அந்த வளங்களை அந்த அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கும் சரி, அதே சமயம் தன்னுடைய உயர்நிலையை வந்து உயர்த்துவதற்குமான ஒன்று. அதில் இந்த இதய சக்கரத்தை பெரிதாக வைக்க 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 அப்போது நம்மளுடைய இது பல வடிவத்துல சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி சிவனோட சக்தியா பார்க்கிறோம், அல்லது அந்த உமை அன்னையாக பார்க்கிறோம். அந்த ஒரு சிற்றறிவு பேரறிவு என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சிற்றறிவு அந்த பேரறிவின் ஒரு சிறு குழந்தை மாரி, அல்லது அந்த பேரறிவோடு தன்னை சேர்த்து கொள்ளும் போதுதான் அது வந்து நிறைவு உறுகிறது. அந்த யோக மார்க்கம் என்பதே, அது யோக வழி. மார்க்கம் என்றாலே ஒரு வழி தானே. ஒரு அந்த நம்மளுடைய சகஸ்ரத்தில் இருந்து சொல்லும் பொழுதே கூட அதை வந்து பிரபஞ்ச திறவு வாயில் என்று சொல்வார்கள். அப்ப அந்த பிரபஞ்ச திறவு வாயில் வழியாக நம்மை இந்த குண்டலினி சக்தியை மேலே வந்து ஏற்றி அந்த ஞான வீதியை அறிந்து கூடுவது, இந்த நிலையை ஒருவர் யோக மார்க்கத்தின் மூலமாக அதை ஊதி ஊதி மேலே வந்து உயர்த்த முடியும். அப்போது என்னன்னா, நம்ம ஒரு மனித சாதாரண மனித வாழ்க்கையிலிருந்து நம்மளை வந்து உயர்த்தி அந்த இறைநிலைக்கான ஒரு தயார் நிலையை நம்ம வந்து செய்து அது தொடர் பயிற்சி செய்ய செய்ய அது வந்து உயர் நிலையை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்றதா நான் வந்து பார்க்குறேன். நன்றி நன்றி. வந்து கேட்க வந்தேன், பேசவும் வைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு முறை நிச்சயமா வரேங்கய்யா. நன்றி நன்றி. அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்னொரு கூட்டம் நன்றிங்கய்யா. இருக்கிறதுனால அப்படியே இப்போதைக்கு நிறுத்திக்கிறேங்கய்யா. பரவாயில்லைங்க. நன்றிங்க. கலந்து கொண்டு உங்களோட கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஐயா குணா ஐயா, ராஜேந்திரன் ஐயா, அதை பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு இப்போ இந்த பாடல் கூட இதுவும் வந்து இந்த இந்த உயிர் சக்தியை மேலே ஏத்துறதுன்ற மாரி அதுதான் சொல்றாங்க. உயிர் சக்தி வந்து குண்டலினி தான் மேலே ஏத்தணும் அப்படின்னு சொல்ற மாரி தான் சொல்றாங்க அது. இதையும் வந்து காயகல்பத்தை தான் அதிகமா ஆழ்ந்து சொல்ற மாரி எனக்கு தெரியுதுங்க. ஆமிந்த உலகத்தோர் ஞான வீதி அறிந்து அந்து எறி கூடுவதும் அரிது மெத்த ஓம குண்டலினி தொட்டு ஏற்ற ஊதுவது கடின மெத்த யோகமார்க்கம். இந்த குண்டலினி இந்த சக்தியை வந்து மேலே ஏத்துறதுக்கு குடும்பமானவரில் வேற எந்த ஆன்மீக பாதையிலும் சொல்லி தரலைங்க. அது ஔவையாருக்கு அடுத்தது எல்லாரும் புரியிற அளவுக்கு மாரிஸ் தான் சொல்லிக்கிறாங்க.
அதான் இந்த யோகம் வந்து கடினமான யோகம் இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அப்படியே எனது பார்வை தான் அது. இதுவும் அப்படிதான். பாருங்க. அப்படி நமக்கு எப்படி சொல்றாங்கன்னாக்கா, அ "ஆமிந்த உலகத்தோர் ஞான வீதி அறிந்து ஏறி கூடுவது அரிது." இந்த உலகத்துல வந்து இது போன்ற ஒரு ஞான வீதியே அறிவான ஒரு செயலை யாரும் சொல்றதுக்கு நாம் வேற அவரு சட்டமணியுடைய அத பகவான் சட்டமுனியோட ஒரு காலகட்டத்துல கூட இது மாதிரிலாம் ஒரு ஒரு போதனைய யாருக்கும் குடுக்கல. அறிந்தோர் கூடுவதும் அரிதுன்னு சொல்லிட்டு, ஓம் இந்த குண்டலினி சக்திய தொட்டு ஏற்ற ஊதி ஊதி அத ஊதுறது அவரு உரியிறாரு, ஊதுறாரு. கீழ இருந்து ஊது மாரி ஊதி மேல ஏத்துற மாரி. இந்த 6 ஆதாரங்களையும் ஊதி ஊதி தான் ஒவ்வொரு யோகமா செக் பண்ணி தான் இது உயிர மேல கடக்கணும். கடந்து தான் அப்புறம் மேல போகணுன்ற மாரி எனக்கு பார்வையா தெரியுதுங்க ஐயா. ஐயா சொன்ன பார்வை சிறப்பானதா இருக்குதுங்க. இது அதாங்க நான் சொல்றேன். அதுமாரி வாமிந்த பாமத்தே நின்று கொண்டு மகத்தான பானம் உண்ண. இதுவும் வந்து அந்த சொல்றாங்க பாருங்க. அது மேல ஏறி உடம்புல வந்து தலையில அந்த அந்த சக்தி பூரா துரியத்துல வந்துரும். அந்த மிகப்பெரிய பானமா மாறிடும். வாய்க்கும் 2ம் சோமிந்த சடை வைத்து சின்மயம் காட்டும் பெரிய பூரணம் தான். அது மாரி வந்து இது ஒரு பெரிய பூரணத்துவம் நம்ம உடலே அடையும். இந்த 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 இது மாரி வந்து ஒரு ஒரு யோகம் செய்யும்பொழுது, இந்த யோகத்தால நம்ம உடல்ல வந்து சக்தியும், யோகமும் அடையும்ன்ற மாரி சொல்றாங்கன்னு எனது பார்வையில தெரியுதுங்கய்யா. இது வந்து ஆண்டோர் பெருமக்கள் தான் வந்து சொல்லணும். நான் ஐயா சொன்னதும் சிறப்பு தான் ஐயா. நன்றிங்கய்யா. வாய்ப்பு. ஐயா நன்றிங்கய்யா. நீங்களும் உங்கள் பார்வையை பகிர்ந்து கொண்டீங்க. ஐயா அவங்களோட பார்வையை பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றிங்கய்யா. குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? 5 பாடல்களும் பார்த்தாச்சுங்க. ஐயா கிருஷ்ணானந்தையா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா ரொம்ப அருமையா போச்சுங்க ஐயா. ராஜேந்திரன் ஐயாவும் நீங்களும் பாடல் விளக்கம் கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அருண் ஐயா இல்லாத குறை இந்த வாரம் எந்திரிச்சுங்க ஐயா. ஐயாவும் அடுத்த வாரம் நலமா வந்துருவாங்க. ரீப்ளே கேட்டாலும் ஐயாவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகேந்திரன் ஐயா இந்த வாரம் கலந்துக்கிட்டதுல மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐயாவும் நம்ம தளத்துக்கு வராரு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயாவும் அந்த 75வது நிறைவான பாடலை வாசிச்சு பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ராஜேந்திரன் ஐயா இந்த வாரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறாங்க ஐயா. முக்காவாசி பாடல்களை கடந்துட்டோங்க ஐயா முன்ஞானம் தொகுப்புல. இன்னும் ஒரு 25 பாடல்கள் தான் இருக்கு. மொத்தம் 100 பாடல்கள் தொகுப்புல 75வது பாடல் நிறைவாயிடுச்சுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா மறுபடியும் அந்த மௌனத்தை பத்தி தான் நிறைய வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராரு. அதுவும் அந்த 70வது பாடல் வரையும் பார்த்ததுலயும் சரி, இந்த வாரம் நம்ம பாடல்கள் பார்த்த விதத்துலயும் சரி, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வேற யாருக்கும் ஏதாவது கருத்துக்களோ இல்ல பகிர்வோ இருக்கான்னு கேட்டுக்கலாங்க ஐயா. ஐயா சக்தின்றவங்க ஒருத்தவங்க வந்து அதுக்கு மேல வர்ற மாரி கை காட்டியிருக்காங்க ஐயா. கை உயர்த்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து அவருங்க மேல ஐயா எனக்கு காமிக்கலைங்க ஐயா. நீங்கள் இன்வைட் பண்ணிடுங்க ஐயா. கை உயர்த்தினா மேலே ஐயா கூப்பிடுங்க. ராஜேந்திரன் ஐயா மாடரேட்டர் இது இருக்குங்களா ஐயா? ஆமாங்க. சரிங்க. எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாதுங்க ஐயா. அதுக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. அது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஐயா சொல்லுங்க அலோ ஐயா? ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஐயா. ஐயா அரங்கோ ஐயாவும் வந்துக்கிறாங்க. அரங்கோ ஐயா வந்திருக்காங்க. அரங்கோ ஐயா வந்து மீட்டிங்கில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. சக்தி ஐயா வந்து எனக்கு காமிக்கவே இல்லைங்க. ஆள் அப்படி ஒருத்தவங்க இருக்கிறத. அதை நான் மாடரேட் பண்றது அவர் எப்படிங்க உயர்த்தணும்? எப்படி அவங்க ஏற்றணும்? அவங்களோட ப்ரொஃபைலை போய் தட்டினீங்கன்னா இன்வைட் டு ஸ்பீக்னு ஒன்று வருங்க. சொல்லுங்க. இன்வைட் டு ஸ்பீக்னு வரும். இன்வைட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடுவாங்க. எனக்கு காமிக்கலைங்க. ஆள் காமிக்கல எனக்கு. என்னன்னு தெரியல. ப்ரொஃபைல் தொட்டுருக்குறேன். ஒன்றும் தொட்டிங்கன்னா வரல. வேற ஓப்பன் ஆகும் பாருங்க. அந்த டீட்டெயில் வரும். செலக்ட் பண்ணவே டீட்டெயில் வரும் பாருங்க. பண்ணிட்டேங்க ஐயா. கொடுத்துட்டேன். இன்வைட் ஸ்பீக் கொடுத்துட்டேன். சரிங்க. என்னன்னு தெரியல. அவங்க ப்ரொஃபைல் எனக்கு காமிக்கல. என்ன எதுவும் மேபி பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். அரங்க ஐயா எனக்கு காமிக்கல. சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மகேந்திரன் ஐயா சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து குருவின் பெருமையை சொல்றதுக்கு ஆமாங்க ஐயா. கொங்கணர் சித்தர் ஐயாவுடைய சக்தின்னு யாரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க. யாரையுமே காமிக்கலங்க ஐயா எனக்கு. சரிங்க ஐயா. சரிங்க நான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டேன். சரிங்க. இருக்காங்களா இப்போ? குழுவில் இருக்காங்களா?
எனக்கு காட்டுது. அவரு திருப்பி தரலைங்க. விடுங்க. சரிங்க, பரவாயில்லைங்க, நான் விடுங்க. சொல்லி நான் குடுத்துட்டேங்க ஐயா. அவங்கள மாடரேட் சரிங்க, பண்ணிட்டு வரட்டும், நான் வரட்டும், வரட்டும், வரட்டுங்க. சரி, பரவாயில்லைங்க. நீங்கள் பகிர்ந்துங்கய்யா, குணா ஐயா, நீங்கள். ஐயா குணாயா நீங்க பகிர்ந்துங்க ஐயா. ஐயா அதாங்கய்யா. நன்றி தாங்கய்யா சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 75வது பாடல் நிறைவாயிடுச்சுங்கய்யா. முக்காவாசி நம்ம முன்ஞானம் தொகுப்புல 100 பாடல்கள்ல 75 பாடல்கள் நிறைவாயிடுச்சுங்கய்யா. அதுவும் அந்த மௌனத்தை தான் அஹ், வலியுறுத்தி ஐயா வந்து எல்லா பாடல்களையும் சொல்லிட்டு வராரு. அந்த குருவின் பெருமையும் சரி, அந்த வெட்டவெளி அந்த தத்துவத்தையும் சரி, அந்த ஆதார சக்கரங்கள், அந்த ஆறுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த வாரம் அடிக்கடி கேட்க முடிஞ்சதுங்கய்யா. அந்த 6 தலம்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த ஆறுதல் அப்படின்ற அந்த வார்த்தை கூட வலியுறுத்தினது பார்க்க முடிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான பார்வைங்க ஐயா. உங்களுடைய பார்வையை நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. ரொம்ப அந்த யோகம் சார்ந்து அந்த பார்வையும் சரி, கிருஷ்ணானந்த ஐயாவுடைய பார்வையும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா இந்த வாரம். அருண் ஐயாவும் இதை ரீப்ளேஸில் கேட்டாருனாலும் அடுத்த வாரம் கூட ஐயா ஏதாவது கூடுதலான ஏதாவது தகவலோ இல்லை ஐயா பார்வையை கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ரொம்ப அருமையாக ஐயா இருந்ததுங்க ஐயா இந்த நீங்க வாரம் பாடல். ஐயா ஒரு 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 வினாடிங்க ஐயா. நீங்க அருண் ஐயா வந்து ஆன்ம சுகத்துல வந்து கேள்வி ஞானத்துல வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒரு சிறப்பா உரையாற்றினாங்க. எல்லாரும் பாராட்டினாங்க. எனக்கும் வந்து சந்தோஷமா இருந்தது. ஓ அப்படிங்களா ஐயா, நாங்களும் ரொம்ப சிறப்புங்க ஐயா. நானும் கேட்டிருந்தேன். செய்யவும் நீங்க எல்லாருக்கும் அந்த இதுல இருக்க கலந்து கொண்டு இந்த களத்துல கலந்து கொண்டுருங்க. நான் சாயங்காலம் வாங்க எல்லாரும். சிறப்பா இருக்கும். வாங்க வந்து எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க. அதுவும் சித்தர் பத்தி தான் இருக்குது சொல்றாங்க. நம்ம சொல்லிருக்கு நானும் அழைப்பு விடுத்திருக்கிறேன். ஓ வாய்ப்பு சரிங்க இருக்கிறவங்க ஐயா, சரிங்க. கலந்து. அருணையா இன்னைக்கு சிறப்பா பேசுனாங்க ஐயா. ரொம்ப எல்லாரும் பாராட்டுனாங்க. ரொம்ப நன்றி. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ஐயா அடுத்த வாரம் எப்படியும் கலந்துக்கும் போது சொல்லிடலாங்க ஐயா. எந்த சரிங்க. தளத்துலங்கய்யா பேசினாரு? கேள்விங்க அழகேசன் ஐயா தளத்துல பேசுனாங்க. ஓ ஓ, சரிங்கய்யா, சரிங்கய்யா. கிருத்திகாமெல்லாம் வருவாங்க பாருங்க. கிருத்திகாமா அந்த மொத்தம் அர்த்தநரி ஐயாலாம் வருவாங்க. அது அந்த தளத்துல ஓ பேசினாரு. ஓ, மிக சிறப்பா சரிங்கய்யா, பேசுனாங்க. சிறப்புங்கய்யா, எல்லாருமே சிறப்புங்கய்யா. பாராட்டினாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அப்புறம் வேற ஏதாவது சொல்றதுன்னா சொன்னாங்க. ஐயா சித்திரியல் சிந்தனையா அருணையா வந்தாருன்னா அடுத்த வாரம் வந்தாங்க ஐயா பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க ஐயா. அரங்க ஐயா மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாருன்னா ஐயா கூட ஒரு வாட்டி பாடல் வாசிச்சாருனாலும் வாசிச்சுட்டு அவரு ஐயா பொருள் சொன்னாருன்னா கூட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேற யாருக்கும் எதுவும் பார்வை இல்லைன்னா தளம் நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. ஐயா கிருஷ்ணானந்த ஐயா, ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கணும்னா வேறு சொல்லுங்க ஒன்றும் ஐயா. கருத்துக்கள் இல்லையா. நம்ம இப்போல்லாம் வர வர பேசுகிறதுலேயும் விருப்பம்லாம் போகுதுங்க. இது தெரிஞ்சதை ஐயா அந்த பகிர்ந்துக்கிட்டாச்சுங்க. டவுன்லோட் ஆப்ஷன் மட்டும் அருண் ஐயா கிட்ட அதை கேட்கணும்னு ட்ரை பண்ணி இருந்தாங்க ஐயா. ஐயா சொன்னாருங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஆப்ஷனில் முடியலைங்க. ஓ சரிங்கய்யா, அது சரிங்கய்யா. எல்லாம் உட்காந்து தான் எழுத வேண்டியிருக்கும் போல். அழகேசன் ஐயா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா அருண் ஐயா. சரி, அழகேசன் ஐயா சரிங்க. கிட்ட கேட்டாருன்னா கூட எப்படின்னு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டுக்கலாங்க ஐயா. சரிங்க, சரிங்க. கேட்கட்டுங்க ஐயா, ஐயா கேட்கட்டும். அரங்கையாக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கலாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, ஐயா அரங்க ஒரு ஐயா மீட்டிங்கில் இருக்கானுங்க. அவங்க இல்லை, தளத்தில் ஓ இல்லை. சரிங்க ஐயா ஐயா, அப்படின்னா தளம். ஐயா ஐயா ஐ- ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. சொல்லுங்க ஐயா. சித்திரை சொல்லுங்க ஐயா. சித்திரை இலக்கியம்னு ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன் நானு. அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள அனுமதி வச்சீங்கன்னா நாம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஐயா அருமைங்க அருமைங்க ஐயா. தொடருங்க, ஐயா தொடருங்க ஐயா. பகிர்ந்துக்கோங்க ஐயா. ஐயா பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. புருவ மத்திய ஆகாயம்னு அதுல போட்டேன். சித்திரை இலக்கியம் உணர்த்தும் ஞானக்கல்வியல் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து புருவ மத்திய ஆகாயம் சொல்லும்போது புருவ மத்தி விரும்பும் வெறுப்பறியும் இரண்டு தன்மை நீங்கிடில் யகாரம் மனம் சித்தியாகும். இவ்வகை சத்த பரிச ரூப கந்தங்களறி அறியும் மனம் அசைவர அம்பலமாகிய குழியில் சங்கல்பமாகியில்லாதா அறிவு சுயப்பிரம்பமாய் விளங்கும் என தவத்தினர் மெய்ப்பி செப்புகின்றனர். இதை 51 அட்சரங்களும் என்றும் புகழ்வார்கள். இங்க அந்த அந்த இந்த புருவ மத்தியை பத்தி உயர்வா சொல்றாங்க. ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், நகரம், மோகனம், மகரம், வேதனம், மாரணம், சிகரம், வித்வேஷனம், உச்சாடனம், அகரம், வசியம், எகரமாகும். நகரம் ஆண் என்றும் அதற்கு மூன்றாவது சிகரம் பெண் என்றும் ஆண் எழுத்தை சுற்றி பெண் எழுத்து இருக்க அவ்வகையாக ஒவ்வொரு எழுத்திற்கும் மூன்றாவது எழுத்து பெண் எழுத்தாக சக்கரங்களிலிருந்து அடைகின்றன. இதில் ஒரு கவி சொல்றாங்க ஐயா. 12 காலமான புரவியப்பா
பாங்கான மூலவெளி தன்னில் நிற்கும் நன்னமாய் வாசிதனி மேல் ஏறிக்கொண்டு நாட்டியாந்த நடுவீதி தன்னில் நின்றால் முன்னின்ற முப்பாழுக்கு அப்பாலேயோர் முகப்புண்டு முச்சந்தி வந்து கூடும் சின்னஞ்சிறு வாசல் கடந்து அப்பாற் சென்றால் சிதம்பரமும் காண சித்தியாமே சிதம்பரமும் காண முக்தி சித்தியாமே என்று சொல்றாங்க. இதுல ஒண்ணு பிரணவம் என்னும் ஓங்காரத்தில் அகார சோதி பிந்து உதித்து இதில் நகரமாகிய முதித்து அகார ஒளியால் நாதம் உதித்து இதில் சிகர பகரம் உதித்து மகாரத்தில் எகர ஆன்மா தோன்றியதெனவும் நகரம் திரை மகரம் மால் சிகரம் பதி வகரம் திரை யகரம் சிவாஷகரமாக விளங்கும் ஏகாட்சரம் திரியாட்சரம் பஞ்சாட்சரம் சடாட்சரம் அஷ்டமாட்சரம் சிற்றிப்பதெல்லாம் பகிர்முக நோக்குடையதாயிருக்கிறது. அக்ஷரமானது அச்சரமாம் என கூறுவதில் சரம் பார்ப்போன் பரம் பார்க்கக்கூடும். இது போன்று அந்த புருவ மத்தியை பற்றி அந்த ஆகாசத்துக்கு அளவுக்கு உயர்த்தி அதில் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாய்ப்பளி தொடர்ந்து போயினே இருக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பளிச்சதுக்கு நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு புதிய சித்திரை தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. ஐயா இது எந்த புத்தகத்துலங்கய்யா? இது சித்தர் உலகம்னு ஒரு 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 இலக்கியம்னு போட்டிருக்குங்க. அந்த அந்த அது ஓ சரிங்கய்யா. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அதை பயிற்சிருக்கிறாங்க. ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப இதை ரொம்ப அப்ப நீங்க நன்றிங்கய்யா. வாழ்க இந்த வளமுடன். சித்தர் ஐயா சொன்னீங்கல்ல, சித்தரை பத்தி ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அது அருணையா. அதுக்காக ஆமாங்கய்யா. சித்தரியல் சிந்தனை. அந்த சிந்தனைக்காக அந்த சித்த செயல் சிந்தனையில தான் இது ஒரு இதுவாக இருந்தது. படித்தேன். சரி பகிர்ந்துக்கலான்னு உங்களை அனுமதி கேட்டேன். நீங்க வழங்கினீங்க. நான் வெளிப்படுத்திட்டேங்க. ரொம்ப நல்லதுங்கய்யா. ரொம்ப நல்லதுங்க ஐயா. அனுமதி எல்லாம் கேட்க வேணாங்கய்யா. நீங்க எப்ப வேணாலும் எந்த விஷயம் வேணாலும் பகிர்ந்துக்கலாங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கிருஷ்ணானந்தையா ஐயா, வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பகிர்வு இல்லை தகவல் இருக்குங்களா ஐயா? இல்லைங்கய்யா, வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. வேற என்ன நம்ம சரிங்க. பகிர்ந்துக்க போகிறோம்? அப்ப அரங்கையா நிறைவேறுங்கய்யா. கலந்துக்க வாய்ப்பு இல்லைன்னா ரொம்ப இல்லையா, நன்றி. அரங்க ஐயா மீட்டிங்கில் இருக்கானாங்க. அவங்க இல்லை, வரல. இல்லை எனக்கு இதுக்குள்ளுக்கு சரி வரலங்க. சரிங்க. அப்படின்னா நம்ம தாலாட்டு நிறைவு பாடி நிறைவு செஞ்சுக்கலாங்க. செஞ்சிடலாங்க. ராஜேந்திரன் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஐயா ராஜேந்திரன் ஐயா, வேற ஏதாவது இல்லையா? ஐயா அது நிறைவு செய்யலாம் ஐயா. நிறைவு. சரிங்கய்யா சரிங்கய்யா. ரொம்ப ரொம்ப நல்லதுங்கய்யா. ஐயா தாலாட்டு இருக்குங்களா ஐயா? கிருஷ்ணானந்த் ஐயா. ஐயா இருக்குங்கய்யா. ஒளிபரப்புறங்க ஐயா. சரிங்க சரிங்கய்யா சரிங்க. வாழை தாலாட்டு பாடி நிறைவு செய்வோம். கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. பஞ்சு மெத்த பட்டு மெத்த நீ படுத்துறங்க தங்கம் மெத்த செஞ்சு வச்சேன் உந்தனுக்கே சின்னவளே நீ உறங்க. கண்ணும் மணி பொண்ணும் மணி கட்டழகு தங்கம் மணி காணாத காட்சியெல்லாம் கண்ணெதிரே காட்டும் மணி. பச்சை மணி பவளம் மணி அந்த பலகை ஆழ்வாலை மணி நெத்தியிலே நிலவை வச்சு நித்தம் ஒளி வீசும் மணி. கல் கண்டு பொங்க வச்சு உனக்கு காலையிலே நான் கொடுத்தேன். நீ கை சுடுது என்று சொல்ல காத்தில் ஊதி ஊதி ஊட்டி விட்டேன். வெள்ளியிலே சொம்பெடுத்து உனக்கு வீசும்படி வாள் கொடுத்தேன். வச்ச வாழை நீ குடிச்சு வாழையம் மகன் உறங்கு. உச்சியிலே சோதி வச்சு உன்னாக்கில் அமுதம் வச்சு எனக்கு பந்தியிட்டு பரிமாறும் பாலகியே நீ உறங்கு. இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கு எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சல் ஆடுதம்மா.
இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் முந்தனுக்கே, எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சல் ஆடுதம்மா. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, அத்தாளே தான் உறங்கு. ஆராரோ ஆரிராரோ, அத்தாளே தான் உறங்கு. நன்றி நன்றி நன்றி. கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் இனியதொரு சந்தர்ப்பத்தில் கலந்துரையாடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்ம வழி நடத்தட்டும். நிறைவு நிறைவு நிறைவு.